ஸோ இதுல வந்து நம்மளோட எக்கனாமி எப்படி பாதிக்கப்படுதுன்னா, நம்ம வந்து நம்மளோட இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம மற்ற கண்ட்ரியோட ப்ராடக்டை வாங்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரி பொருளை வாங்குறோம், ஐபோனே வாங்கிட்டு இருக்கோம். அது இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ அரிசி 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா அதே 100 ரூபாய்க்கு நம்ம 800 கிராம் தான் வாங்க முடியும் அரிசி. ஸோ நம்ம வெளிநாட்டு பொருட்களை அதிகமா வாங்க வாங்க நம்மளோட இன்ஃபிளேஷன் அதிகமாகும். ஸோ நம்ம இன்ஃபிளேஷன் அதிகமாகாம இருக்க நம்ம நாட்டுல இருக்க ப்ராடக்டை நம்ம அதிகமா வாங்கணும். ஸோ ஆனா மொபைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல நல்லதா ஒரு மொபைல் இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட இருக்க மொபைல் வந்து கார்பன், மைக்ரோமேக்ஸ், இதுதான் வந்து இந்தியன் மொபைல்ஸ். மற்றபடி சாம்சங்கு, ஸோ இந்த ஐபோனு இது எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம இந்தியாவில் 98%, 99 கூட சொல்லலாம், அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மொபைல்ஸ் வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்போர்ட் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து அப்படி ஒரு குட் ப்ராடக்ட் இல்லை. ஸோ இன்ஃபிளேஷன்ங்கிறது ஒன்லி மொபைலை மட்டும் நம்ம ஃபாரின்ல இருக்க மொபைலை வாங்கினா, நம்ம இந்தியாவில் இருக்க மொபைலை வாங்கினா நம்மளோட பணவீக்கம் அதெல்லாம் வந்து நம்மளோட இன்ஃபிளேஷன் சரியாயிடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஃபாரின் ப்ராடக்டை வாங்காம இந்தியன் ப்ராடக்டை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும்.